என்னோட லைஃப்பில் இந்த 500 எபிசோடு வரைக்கும் நான் அந்த பெட்டில் படுத்தவளே கிடையாது. நான் படுத்ததே கிடையாது அந்த செட்டில். சும்மா செவரில் இப்படி சாஞ்சு தான் ஒரு 10 நிமிஷம் தூங்குவேனே தவிர அந்த கட்டிலில் படுத்து நான் தூங்கினவளும் கிடையாது. அந்த கட்டிலில் நான் நோய் வந்து படுத்ததும் கிடையாது. அன்னைக்கு எனக்கு அவ்வளோ இப்படி நடுங்குது, இப்படி நடுங்குது ஜுரம், அவ்வளோ நெருப்பாக கொதிக்குது ஜுரம். எனக்கு வயிற்றில் ஒன்றும் இல்லை, மயக்கம், இவ்வளோவா நான் படுத்திருக்கேன். இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய பேர் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கிறதுனால நான் இதை இப்போ சொல்ல வரேன். வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ப்ரொடியூசர் தான், நல்ல ப்ரொடியூசர், நல்ல டீம் எல்லாம் தான். ஆனாலும் மனசாட்சியை கொன்னுட்டு நம்ம யாருக்கும் வாழ வைக்கக்கூடாது. தப்பு. ஓஞ்சு போய் டயர்டாக கண்ணெல்லாம் உள்ளே போய் அவ்வளோ டயர்டாக உட்காந்துங்க. அப்போ ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறார், உங்களால் நடிக்க முடியுமா, இல்லைன்னா நீங்கள் ஒரு 6 மாதம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களால் பண்ண முடியல, இதுக்கப்புறம் நீங்கள் ஹோப்லெஸ், உங்களால் பண்ண முடியாது, நீங்கள் வந்து இனிமேல் லாய்க்கு இல்லை அப்படிங்கிற ஒரு கேட்டகரி எனக்கு மனசில் வந்துருச்சு. அப்படியாப்பா, சரிப்பா, சரி. ஆல்ரெடி அந்த சீரியலை விட்டு நான் போகிறேன்னு பல வாட்டி சொல்லிட்டேன். சில பிரச்சனைகளால் நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க என்னை விடலை. இல்லை நீங்கள் பண்ணணும்னு என்னை பண்ண வச்சு சரி பண்ணி கொடுத்துருவோன்னு நானும் இருந்தேன். ஆனால் அன்னைக்கு அந்த வார்த்தை சொன்ன உடனே எனக்கு மனசில் ரொம்ப வலி வந்துருச்சு. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation.